ஹாய் மக்களே, மேகல சந்தேசம் சீரியல் ஜூன் 5 2026 என்னென்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி வந்து பழமேரி பின்னி வேஷத்துல ககன்ட்ட பேசிட்டு இருக்கா ரூம்ல. அப்போ அவனை ரெடி பண்ணிட்டு இருக்கா ககனை. அப்போ தலையில அந்த பட்டம்லாம் கட்டுவாங்கல்ல, அதெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கா. பூமி சொல்றா ககன் கிட்ட, கிட்டத்தட்ட உங்க அப்பா வாழ்க்கையும் இதே மாதிரி தான் ஆச்சு. மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கூட வாழ்ந்து முடிய வேண்டிய நிலை வந்துச்சு. இப்போ உன் வாழ்க்கையும் இதே மாதிரி தான் ஆக போகுது. தாராவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா தாரா உன் வாழ்க்கையில இருப்பா, ஆனா பூமி உன் மனசுல இருப்பா. பூமியை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நீ எப்படி குடும்பம் நடத்த போற, எப்படி வாழ்க்கையை வாழ போற, ஒரு தடவை யோசிச்சு பாரு அப்படின்னு பூமி சொல்றா. அப்போ கஹன் சொல்றான், தப்பு. நான் வந்து பூமியை எவ்வளவு காதலிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். பூமி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனா நான் பூரிக்காக தாரா கழுத்துல தாலி கட்ட வேண்டியதா இருக்கு. பூரியும் துருவ அந்த அளவுக்கு நம்பி நினைச்சிட்டு இருக்கா. இப்போ பூரி வாழ்க்கை அப்படியே ஆகக்கூடாது. நான் என் வாழ்க்கையை தியாகம் செஞ்சு நான் என்னோட தங்க வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மை என்னன்னா, தாரா கழுத்துல தாலி கட்டினாலும் பூமி என் மனசுலதான் இருப்பா. என் வாழ்க்கை பூராவும் நான் பூமியை கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதான்னு பூமி கேக்குறாங்க. அதுக்கு முடியாது. என் உயிர் போனாலும் பூமி என் மனசுல இருந்து போக மாட்டா. ஏன்னா பூமி தான் என் உயிர் அப்படின்னு கஹன் பேசுறத தாரா வெளில இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. பூமி வந்து என்னோட மூச்சு, என் மூச்சை நான் எப்படி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போறான். அப்போ தாரா பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ககன் போன உடனே பூமி வெளியே வர்றா. அப்போ தாராவை பார்த்துடுறா. என்ன பாட்டி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, பையன் மனசுல அந்த பூமி தான் இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் நடுவுல நீ எதுக்கு? ககனை விட நல்ல பையனை கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் செய்யறேன், அவங்க நடுவுல போகாதன்னு பூமி சொல்றா. எனக்கு வந்து ககன் மாதிரி பையன் தேவை கிடையாது, ககன் தான் வேணும் அப்படின்னு சொல்றா. ஐயோ, அந்த பையன் மனசுல நீ இல்லையே, பூமி தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல பரவாயில்ல, கல்யாணம் ஆனிச்சுன்னா அப்புறம் நான் பூமியை விட அதிக காதல் காமிச்சு அவரை நான் மாத்திருவேன் அப்படின்னு சொல்றா. என் காதலால பூமிய மறக்கடிச்சிருவேன். யாரு எவ்வளவு அதிகமா காதலிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காதல் கிடைக்கும். நீ பாத்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தாரா வார்னிங் கொடுத்துட்டு போறா. அப்பதான் சாரதா வராங்க. எவ்வளவு சொல்லி இந்த தாரா வந்து ககனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றா. கடைசியில நானே அவர் மனசுல இருக்கேன்னு சொல்றேன். அப்பயும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திருவேன்னு சொல்லிட்டு போறா அத்தை. இதுக்கு மேல எப்படி சொல்றதுனே புரியல. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்தா நான் நிஜமாவே உயிரோட இருக்க மாட்டேன். எப்படி தடுக்கிறதுனே புரியலன்னு பூமி வருத்தப்படுறா. நக்ஷத்ரா வந்து ஜெயில இருக்கிற அபூர்வாக்கு கால் பண்றா. மம்மி, இந்த கேபி போலீஸ் கிட்ட போய் அந்த ஃபேக்டரி ஃபயர் ஆச்சுல்ல, அதோட உண்மையை சொல்ல போறான்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் சொல்றா, அப்படின்னா ஒரு வேலை செய் பேபி, நீ வந்து அபூர்வா ஏதோ ஒரு பிளான் சொல்றா, அதே மாதிரியே பண்றேன்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா சொல்றா. கேபி கார்ல போகும்போது ஒரு லாரி வந்து அந்த காரை மேல மோதி அந்த ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ சாரதா மண்டபத்துல அந்த பக்கமா போகும்போது ஒரு ஒரு பையன் வாட்டர் கன் எடுத்துட்டு வந்து சாரதா முகத்துல அடிக்கிறான். அதனால சாரதா நெத்தியில இருந்த குங்குமம் அழிஞ்சு போகுது. சாரதா அதை பார்த்துட்டு பதட்டப்படுறாங்க. அப்போ பூமி வந்து பொட்டு வச்சு விடுறாங்க. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி சுமங்கலியா பொட்டு வச்சுட்டு நீண்ட சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு பூமி சாரதாக்கு குங்குமம் பொட்டு வச்சு விடுறாங்க. அம்மா பூமி, உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு அங்க என்ன செய்யறதுன்னே புரியல அப்படின்னு சாரதா சொல்றாங்க. பிளான் சொல்லுங்க அப்படின்னு பூமி கேக்குறா. நீ ஏதோ கல்யாணத்தை நிறுத்த போறன்னு இங்க வந்த, இப்ப என்னன்னா நீ என்கிட்டயே ஐடியா கேக்குறியம்மா பூமி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செர்ரி சொல்றாரு வந்து, ஒருத்தர் எமோஷனலாவும் ஒருத்தர் வந்து கன்ஃபியூஷனாவும் இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் நம்புனா இந்த கல்யாணம் முடிஞ்சிரும். இனி நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு செர்ரி சொல்றாரு. நீ என்ன பண்ண போறன்னு சாரதா கேக்குறாங்க. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பேக்ரவுண்ட பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் படிக்கிறப்பவே என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை மேட்லயே வச்சு நிறுத்தியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆப்ரேஷன் தாலி தாராவை நான் பார்த்துக்கிறேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு செர்ரி சொல்லிட்டு போறாரு. ஒண்ணு செர்ரி என்ன பண்ண போறான்னே ஒண்ணுமே புரியல அப்படின்னு பூமி சொல்லிட்டு இருக்காங்க சாரதா கிட்ட. அப்போ சாரதா சொல்றாங்க, பரவாயில்ல பூமி, செர்ரியும் கூட ரொம்ப புத்திசாலித்தனமா கரெக்டா பிளான் பண்ணுவான்னு சாரதா சொல்றாங்க. செர்ரி அவ்வளவு புத்திசாலியா அப்படின்னு பூமி ஆச்சரியமா கேக்குறா. செர்ரி யோசிச்சுக்கிட்டே ரூம்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாட்டர் கன் வச்சுட்டு இருந்த அந்த சின்ன பையன் அந்த பக்கமா போறான். டேய் டேய், இங்க வான்னு அவனை கூப்பிட்டு சாக்லேட்டை காமிச்சு, நான் சொல்ற ஒரு வேலையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு.
அதுவும் அந்த கல்யாண மேடையில உட்கார்ந்துருக்காங்களே, அவங்க முகத்துல இந்த வாட்டர் கன்ன வச்சு தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன தருவீங்கன்னு அந்த பையன் கேட்கறான். இன்னொரு சாக்லேட் தருவேன் அப்படின்னு இன்னொரு சாக்லேட் எடுத்து கையில குடுக்குறாரு. அவன் ரொம்ப சந்தோஷமா அந்த சாக்லேட்ட வாங்கிக்கிட்டு தண்ணி அடிக்க போறான். அப்போ பூமியும் சாரதாவும் அங்க வராங்க. அதோ பாருங்க அந்த பையன் தாரா மேல தண்ணி அடிப்பான். அவ வாஷ்ரூம் போவா. அப்போ அந்த அந்த தாராவ மயக்க மருந்து வச்சிருக்க இந்த கர்ச்சீஃபால நான் மயக்கம் போட வச்சு நான் அவள கடத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு செர்ரி. அப்போ வந்து இந்த கல்யாணம் நின்னுடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சூப்பர் பிளான் அப்படின்னு பூமியும் சாரதா சொல்றாங்க. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு சாரதா கேக்குறாங்க. நான் நாட்டை விட்டே ஓடிடுவேன்னு செர்ரி சொல்றாரு. இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசாத செர்ரி அப்படின்னு பூமி சொல்றா. சரி சரி முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு 3 பேரும் வெயிட் பண்றாங்க. அங்க ககனும் துருவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மணமேடையில கஹன் வந்து உட்கார்ந்திருக்க இடத்துல அந்த தாரா உட்கார்ந்திருக்கா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க பூமி. அந்த பையன் வந்து அப்பதான் தண்ணி அடிக்கிறான். சீச்சி என்ன இது அப்படின்னு அவ ஏந்திரிச்சு வாஷ்ரூம் போலான்னு கேக்குறா ஐயர்கிட்ட. ஐயர் வந்து இப்பெல்லாம் ஏஞ்சி போக கூடாதுமா பாதியிலே அப்படின்னு சொல்றாரு. பூஜைக்கு நடுல எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லும்போது, ஐயோ போட்டோ நல்லா வரணும்ல ப்ளீஸ் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு கஹன்ட்ட சொல்லும்போது சரின்னு சொல்றாரு. தாராவும் போறா ஏஞ்சு. அப்போ வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாரு செர்ரி. மெதுவா ஒளிஞ்சி போய் நின்னுட்டு இருக்காரு. அப்போ தாரா நடுவுல வரும்போது இன்னொரு பொண்ணு தாரா கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ நடுவுல இருக்கிற வாஷ்ரூம் கூட்டிட்டு போறா. தாரா தான் வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ செர்ரி அப்பன்னு பார்த்து அந்த துரு வரான். அந்த செர்ரி யாருன்னு பார்க்காம ஒளிஞ்சுதான் நின்னுட்டு இருக்காரு. கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த துரு வராருன்னே பார்க்காம பதட்டத்துல கண்ணை மூடிட்டே இவரு சாரின்னு சொல்லிட்டு தாரா வந்து முகத்துல வைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த துரு முகத்துல வச்சு மயக்கம் ஆயிடுறாரு அந்த பூரியோட மாப்பிள்ள துரு. முழுசா மயங்கி விழுந்துடுறாரு. ஐயோ செர்ரி என்ன காரியம் பண்ணிட்டேன்னு அங்க சாரதாவும் பூமியும் வராங்க. உடனே செர்ரி சொல்றாரு, நான் கண்ணை மூடிட்டு இதை பண்ணேன், அதனால நான் பார்க்கவே இல்லை. பூரி கல்யாணத்தை நிறுத்த போய் இப்போ துரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ரூம்குள்ள கூட்டு போனப்ப யாராச்சும் வந்துட போறாங்கன்னு பயந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க செர்ரி, பூமி, அப்புறம் சாரதா எல்லாரும். ஏன் செர்ரி இப்படி பண்ண அப்படின்னு பூமி அங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ துருவ பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வெளில வந்துடுறாங்க. பூமி என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது அப்போ ககனும் எதிர வராரு. 2 பேரும் பார்க்காம ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அப்போ வந்து பூமி கீழே விழும்போது ககன் அவளை புடிச்சிடுறாரு. அப்போ பூமியோட தாலி வந்து வெளியே வந்துருது. அத ககன் ரொம்ப பார்த்து ஷாக் ஆகிட்டு பூமின்னு அவளை பார்த்துட்டு ரூம்குள்ள கூட்டு போறாரு. கதவை தப்பா போட்டுட்டு என்ன பூமி இங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு அவளை கேக்குறாரு. மாமா நீங்க இந்த கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் எப்படி மாமா அங்க இருக்க முடியும், அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பூரி கல்யாணம் அப்படின்னு சொல்லி ககன் கேக்குறாரு. அதுக்கு பூமி சொல்றா, பூரி உயிரையே காப்பாத்தினவனா அவ கல்யாணத்தை நான் ஏமாமா நிறுத்த போறேன். பூரி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா உங்க கல்யாணத்தை அந்த தாரா கூட நடக்க விட மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லவும், இன்னமும் உங்க மனசுல நான் தானே இருக்கேன் அப்படின்னு கேக்குறா. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை தானே அப்படின்னு கேக்குறா. அப்போ கஹன் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் தாலி கட்டினாதான் துரு வந்து பூரி கழுத்தை தாலி கட்டுவான். அது 4 பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு கஹன் சொல்றாரு. மாமா ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அதை நான் பாத்துக்கிறேன்னு பூமி சொல்லிட்டு போகும்போது திடீர்னு கஹனை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சுக்கிறா. அப்போ கஹனும் நெஞ்சில பூமியோட கைய பிடிச்சி நெஞ்சில வச்சுக்கிறாரு. மாமா நீங்க இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா. ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா இந்த மண்டபத்துல இருந்து என் பணம் தான் வெளில போகும். நீங்க தான் என் உயிர் மாமான்னு பூமி சொல்லும்போது கஹன் கூட மனசுக்குள்ள பூமி வந்து அவரை இறுக்கி கட்டி பிடிச்சுக்க நினைச்சு நீதான் என் உயிர் பூமி அப்படின்னு சொல்லி அவ கைய ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சி என் உயிரே நீதான் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ தாரா வந்து கதவை தட்டுறா. பூமி டக்குன்னு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ உடனே கதவை திறக்கிறாரு ககன். வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நான் வரேன் நீ போ அப்படின்னு சொல்லும் போது இல்ல வாங்கன்னு கையோட அவ கைய பிடிச்சி ககன் கைய பிடிச்சி கூட்டு போறா. மீராவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. இது மாதிரி கேபின்றவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போன் வரவும் இவங்க அதிர்ச்சி ஆகி மீரா ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ககனும் தாராவும் கல்யாண மேடையில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பூரி சொல்றா, அண்ணன் துருவா இன்னும் வரலையே அப்படின்னு கேட்கும்போது ஆமா அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாரா பதட்டப்படுறா. இது கண்டிப்பா பூமுடைய வேலைதான் இருக்கும் அப்படின்னு தாரா சொல்றா.
அங்க நின்னுட்டு இருக்க பூமிய பாத்துக்கிட்டே இருக்காங்க ககன். தாரா அண்ணன் எங்க போன அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறா. அப்போ பூமி சொல்றாங்க, கல்யாணத்துல ஏதோ கண்டம் இருக்குன்னு நான் அப்பவே சொன்னேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்கும் நடக்கும்னு நீ தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பூமிக்கு சொல்றத பார்த்துட்டு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தேடி திரும்பியும் போறா. உடனே பூரி வந்து ககனை பார்த்து கேக்குறா, அண்ணன் திரும்பியும் என் கல்யாணம் நின்றுமா அப்படின்னு பூரி அழப்பாக்குறா. அப்போ அப்படிலாம் இல்ல அப்படின்னு ககன் வந்து தைரியம் சொல்லிட்டு ககனும் மேடையில இருந்து ஏந்திச்சு துருவ தேடி போறாரு. சாரதா அங்க ரூம்ல பயந்துட்டு இருக்காங்க. துரு இங்கதான் இருக்கான், இப்ப பூரி கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சாரதா பயந்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாரு சரி பூரி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பூமி வாக்கு கொடுத்திருக்கால பெரியம்மா, கொஞ்சம் தைரியமா இருங்கன்னு சரி சொல்றாரு. அப்போ தாரா வந்து ரவுடிகள்லாம் கூப்பிட்டு அந்த பூமி இங்க வந்த மாதிரி இருக்கு, இது அவளோட வேலையா தான் இருக்கும், முழுசா தேடி அவளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ரவுடிங்க எல்லாம் தேட ஆரம்பிக்கிறானுங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.